அவர் பேச்சே எப்படி இருக்குது? மிரட்டுறாரு நம்மளை. பொதுமக்களை நம்ம மேலே ஏதாவது பேசுங்கன்னா தொலைச்சி போடுங்கிற தான் பதில் இருக்குது. பதில் ஒன்றும் சொல்லலையே. அவர் எங்கே பதில் சொன்னார்? பிரமாண பத்திரம் அது என்னது பிரமாண பத்திரம்? பிரமாண பத்திரம் கையெழுத்து போட்டால் ஒத்துக்குவார் அவர்? அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், போய் சொல்கிறோம். நாட்டு மக்களை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாட்டு மக்களை நீ தான் அவமதிச்சுக்கிட்டு இருக்க, கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. நாட்டு மக்களை வந்து ஆட்டு மந்தியார் நினச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு சுற்றுற நீ. பச்சையாக சொல்கிறாருங்க, ஓட் சோறுங்கிறாருங்க. இதை விட என்ன இருக்குது? ஓட்டு திருடன்னு அர்த்தம் தமிழில். இதை விட கேவலமாக பேச முடியுமா? நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்குறோம். அது சமமாக தான் அவர் பார்த்துருக்காரு. நல்லா பார்த்துருக்காரு. நல்லா அவர் தான் பார்த்துருக்காரு. இன்னைக்கு ஒரு எந்த பதிலும் அவர் சொல்ல கிடையாதுங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பதிலும் சொல்லலையே. அவர் பிரமாண பத்திரத்தை கேள்விப்பட அதனை முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. நீ கொடுத்துருந்தா விளக்கத்தையோ கொடுத்துருக்காரு. நான் கொடுத்த டாக்குமெண்ட் ரைட்டு, தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் டீட்டெயில் கேட்குறீங்க, நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட காமிச்சது அதுதான் தெரியுமா? அந்த புக்கில் இருந்து தானே எடுத்து காட்டினாரு. அவங்க அதானே கேட்குறாங்க. அது உறுதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அடிச்சு அமைச்ச புக்கில் போய் பேசியிருக்கேன்னு அர்த்தம். அதுலேயும் போய் பேசியிருக்கேன்னு மாற்றி காமிக்கிறீங்க. அப்போ வந்து அதுலேயும் அவர் அந்த யார் அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஞானேஷ்குமார். முதல்ல அவருக்கு அந்த ஞானம் இருக்கணும். இப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் திறமை வேணும். அந்த திறமை அவர்கிட்ட இல்லைன்னு தெரியுது. இதில் புரியறது என்னன்னா, தேர்தல் ஆணையத்தை தலைவருக்கு பொய் பேசுறதுக்கு திறமை பத்தலைன்னு தெரியுது. அவ்வளோதான் இதில் புரிகிற விஷயம். மக்களை ஏமாற்ற முடியாதுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். ஏன் அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு தெரியுங்களா? மால்டா தீவுக்கு ஓடி போயிட்டாருன்னு வந்தது நடுப்பத்தில் ஒரு ரூமர். எங்கே? மால்டாங்கிற ஒரு தீவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாருன்னு தேர்தல் ஆணையர் ஓடி போயிட்டாருன்னு ஒரு இது கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் பேட்டி கொடுக்குறேன். நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு காட்டுறது பயங்கரமாக வந்தது. மால்டா தீவுக்கு மால்டா தீவை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, இந்திய அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாத இடம் அது. சில நாடுகள் வந்து இந்தியாவோட தொடர்பு இருக்காது, இந்தியாவுடைய சட்டங்கள் அங்கே செல்லுபடியாகாது. இந்தியாவுக்கு ஒருவேளை இந்திய நீதிமன்றத்தை கைது பண்ணிட்டு வான்னு சொன்னாக்கா அந்த நாடு கேட்காது. அந்த நாட்டுக்கு போகிறாருன்னு மால்டா தீவுக்கு போயிட்டாருன்னு போட்டாங்க. உடனே தான் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாரு. ராகுல் காந்தி 10 நாளாக பேசுகிறார். ப்ரெஸ் மீட்டுக்கு நேரம் தான் வர்றார்.